சப்போர்ட் இன்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது தமிழன் ஜிகேல 100 கேள்விகள் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம ஆப்ஷன் சொல்ல மாட்டோம், ஆன்சர் மட்டும் தான் சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மயங்கொழி எழுத்துக்கள் எத்தனை? மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் 8 வகைப்படும். அடுத்து, பராபரம் என்பதன் பொருள் மேலான பொருள். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? விடை, அன்னை தெரசா. தமிழ்நாட்டில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. பிசிராந்தையார் என்னும் நாடக நூலை எழுதியவர் யார்? பாரதிதாசன். வேளாண் வேதம் என்றும் அழைக்கப்படும் நூல் எது? நாலடியார். காலம் காட்டும் பகுபத உறுப்பு எது? இடைநிலை. இணை சொற்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். எந்த மொழியில் துன்ப சுவையை உடைய பாடல்கள் இலிகியா என்று அழைக்கப்படுகின்றன? கிரேக்கம். வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணை. நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் என்பதன் இலக்கண குறிப்பு எண்ணும்மைகள். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் டேஸில் உள்ளது? திருவனந்தபுரத்தில் உள்ளது. விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மன திருப்தியும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலையுண்டு. அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் என்று கூறியவர் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். மலேசியாவில் ராஜ சோழன் தெரு எங்கு உள்ளது? கோலாலம்பூர். அடுத்து, தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார்? மாப்போ சிவஞானம். ஆடுகம் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? தன்மை பன்மை வினைமுற்று. நெடுந்தொகை என்று அழைக்கப்படுவது எது? அகநானூறு. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற புறநானூற்று பாடலடிகளை இயற்றியவர் யார்? ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். உலக நீரிழிவு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 14. ஆவி என்பதன் இலக்கண குறிப்பு வினையெச்சம். தஞ்சை பெரிய கோயிலில் 1000வது ஆண்டு நிறைவடைந்த ஆண்டு எது? 2010. காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? ராஜசிம்மன். சைவ சித்தாந்த மகா சமாஜம் என்ற சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? மறைமலையடிகள். மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆபீஸ் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தமிழ்நாடு ஆவண காப்பகம். ஈர நன்மொழி இரவலர்க்கு ஈத்து காத்தவன் யார்? காரி. மலைதல் என்பதன் பொருள் போரிடல். சிவாஜி கணேசன் என்று பெயரிட்டவர் யார்? தந்தை பெரியார். ஞமளி பொருள் தருக. ஞமளி என்பதன் பொருள் நாய். நடை பரிகாரம் முட்டாது கொடுத்தவன் யார்? நல்லி. திருக்குறளை ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? கால் கிரவுல். தமிழ் இணைய கல்விக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 2001. 3R என்பதில் தவறானது எது? நான் சரியானதை மட்டும் சொல்றேன், தவறானதை லாஸ்டா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பயன்பாட்டை குறைத்தல் ரெடியூஸ். மீண்டும் பயன்படுத்துதல் ரீயூஸ். மறுசுழற்சி செய்தல் ரீசைக்கிள்.
இதுல தவறானது மறு ஏற்பாடுங்கிறது. புராணங்களில் ஆகாச கங்கா என்று அழைக்கப்படுவது எது? பால்வழி திரள். டர்னிப் மற்றும் பீட்ரூட்டின் ஆணிவேர் எந்த வடிவத்தில் உள்ளது? பம்பர வடிவம். முழுமையான மலரில் எத்தனை வட்டங்கள் காணப்படுகின்றன? 4 வட்டங்கள். பந்தய கார்கள் உயரம் குறைவாகவும் அகலமானதாகவும் தயாரிக்கப்படுவதால் அதன் சமநிலை டேஸ் அதிகரிக்கிறது. குவார்ட்ஸ் கடிகாரங்கள் எதன் மூலம் இயங்குகின்றன? மின்னணு அலைவுகள். தெளிவான உட்கரு காணப்படுகின்ற உயிரினங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? யூகேரியோட்டுகள். தங்க இலை நிலைமின் காட்டியை வடிவமைத்த ஆங்கிலேய அறிவியல் அறிஞர் யார்? ஆப்ரகாம் பெனட். கவர்ச்சி விசையினால் பிணைக்கப்பட்ட லட்சக்கணக்கான விண்மீன்களை கொண்ட தொகுப்பு டேஸ் எனப்படும்? விண்மீன் திரள். டீசலின் கலோரி மதிப்பு யாது? 45,000. நம் வயிற்றில் சுரக்கும் டேஸ் நமக்கு பசியுணர்வு ஏற்படுவதற்கு ஒரு காரணமாகும். ஹைட்ரோகுளோரிக் அமிலம். கல்பனா சாவ்லா எந்த விண்வெளி பயணத்தின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தார்? 2வது கொலம்பியா. இந்தியா தனது முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டாவை எந்த ஆண்டு விண்ணில் செலுத்தியது? 1975. நிலத்தை கிளறுதல்களை நீக்கம் மற்றும் மண்ணை தோண்டுதலுக்கு பயன்படும் எளிய வேளாண் கருவி எது? களைக்கொத்தி. வனவிலங்கு பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது? ஏப்ரல் 1, 1973. கீழ்கண்டவற்றுள் எது பலபடித்தான கலவையின் வகையாகும்? கூழ்மங்கள். கூழ்மங்களை சுத்திகரிக்கும் முறைகளில் முக்கியமான வடிகட்டும் முறை எது? டயாலிசிஸ். வெற்றிட மூலம் உலர்த்தலுக்கு எடுத்துக்காட்டு எது? பால் பொடி. கீழ்கண்டவற்றுள் சரியானதை காண்க. மனிதனின் தோலால் வைட்டமின் டி-ஐ உருவாக்க முடியும். மனிதனின் தோலில் சூரிய கதிர்கள் விழும்போது, குறிப்பாக அதிகாலையில், வைட்டமின் டி உருவாக்கப்படுகிறது. சூரிய கதிர்கள் தோலின் மேல் விழும்போது டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் எனும் பொருள் வைட்டமின் டி-ஆக மாறுகிறது. மேற்கண்ட அனைத்தும் சரியானவை. குளிர் இரத்த பிராணிகள் மற்றும் நீர்வாழ் முதுகெலும்பிகள் என அழைக்கப்படுவது எது? மீன்கள். இரவு நேரங்களில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகரும் தாவரம் எது? சூரியகாந்தி. வாழைப்பழங்கள் மற்றும் மாம்பழங்களை பழுக்க வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் என்ன? கால்சியம் கார்பைடு. இந்திய உணவுக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? 1965. கணினியின் முதல் செயல்திட்ட நிரலர் யார்? அகஸ்டா அடா லவ்லேஸ். தனிம வரிசை அட்டவணையில் அதிகபட்சமாக எஸ், பி, டி மற்றும் எஃப் தொகுதிகளில் எத்தனை எலக்ட்ரான்கள் வைக்கப்படுகின்றன? 2, 6, 10, 14. புதன் கோளில் ஒரு நாள் என்பது எத்தனை நாள் ஆகும்? 59 புவி நாட்கள். மனிதனின் செவிகள் எவ்வளவு அதிர்வெண்கள் கொண்ட ஒளி அலைகளை மட்டுமே கேட்டுணர முடியும்? 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. உமிழ்நீரில் உள்ள நொதி டேஸ். டைலின். பினாப்தலின் சோதனையில்
அமிலத்தின் நிறம் என்ன? நிறமற்றது. பாலிஸ்டிரீன் நெகிழி சிதை உறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 100 முதல் 10 லட்சம் ஆண்டுகள். கார்புள்ளி வடிவ பாக்டீரியம் எது? விப்ரியோ. அட்டை, கால்நடைகள் மற்றும் பிற வீட்டு விலங்குகளிடமிருந்து எதனை உணவாக பெறுகிறது? இரத்தம். ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது எது? தைராய்டு. மெண்டல் உருண்டை மற்றும் மஞ்சள் நிற விதையுடைய தாவரங்கள் டேஸ் தாவரங்கள் என கண்டறிந்தார்? ஓங்கு பண்பு தாவரங்கள். உலகின் மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்றாலை டேஸ் பகுதியில் அமைந்துள்ளது? ஹவாய் பகுதியில். சங்கம் வளர்த்த நகரம் என்ற பெயர் பெற்ற நகரம் எது? மதுரை. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக சென்ற இடம் எது? காஞ்சி. அஸ்தேயே என்பதன் பொருள் திருடாமை. புலிமான் கோம்பையில் எந்த நூற்றாண்டை சேர்ந்த நடுக்கற்கள் காணப்படுகின்றன? கிமு 3ஆம் நூற்றாண்டு. பொறுத்துக. வளையங்களை கொண்ட கோள் எது? சனி. உருளும் கோள் எது? யுரேனஸ். குளிர்ந்த கோள் எது? நெப்டியூன். புவியின் துணைக்கோள் எது? நிலவு. விடை பி. சூரியனுக்கு அருகில் உள்ள 4 கோள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? புவி நிகர் கோள்கள். முதலாவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் எது? ராஜகிருகம். பாண்டியர்களின் மாலை எது? வேப்பம்பூ மாலை. அரசர் மோகாவின் நாணயங்களில் யாருடைய உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன? புத்தர், சிவன். இந்தியாவில் இணைந்த நகரத்திற்கான சிறந்த எடுத்துக்காட்டு எது? மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை, ஹரியானாவின் குர்கான், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நொய்டா. விடை மேற்கண்ட அனைத்தும். இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கியவர் யார்? விடை ஜோதிராவ் பூலே. கீழ்கண்ட கூற்றை காண்க. கூற்று 1. மேற்கு பீடபூமியில் ஓடும் கொலம்பியா ஆறும் அதன் கிளை ஆறுகளும் மிக ஆழமான பள்ளத்தாக்குகளை உருவாக்குகின்றன. கூற்று 2. கிராண்ட் கேன்யான் எனப்படும் உலக புகழ் வாய்ந்த மிக பெரிய பள்ளத்தாக்கினை கொலராடோ ஆறு கொலம்பியா பீடபூமியில் உருவாக்கியுள்ளது. விடை கூற்று 2 சரி. பிரமன்வேல் காற்றாலை பண்ணையில் நிறுவப்பட்ட திறன் எவ்வளவு? 528 மெகாவாட். சிவாஜி எந்த ஆண்டு தம்மை மராத்திய நாட்டின் பேரரசராக அறிவித்தார்? 1674. குடிமை பணியின் முதன்மை பணி எது? வரி வசூலித்தல். சட்டங்களை முறையாக செயல்படுத்துதல். விடை ஏ மற்றும் பி. சுதந்திர இந்தியாவின் இந்திய ஆட்சிப்பணி அமைப்பு உருவாவதற்கு எந்த முறை அடித்தளமாக அமைந்தது? குடிமைப்பணி அமைப்பு. காற்றுமானி அல்லது காற்று திசை காட்டி எதை அளவிட பயன்படுகிறது? காற்றின் திசை. நீர் சுருங்குதலின் உருவங்கள் எவை? உறைபனி, புகைப்பனி, மேகங்கள். மேற்கண்ட அனைத்தும். ஒரு குடிமகன் அவர் விரும்பும் காலம் வரையில் அந்நாட்டில் சட்டப்படியாக வகிக்கும் உரிமையை வழங்குவது குடியுரிமை. சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தை எந்த பல்கலைக்கழகத்திலிருந்து தொகுத்ததாக கூறப்படுகிறது?
விடை தட்சசீலம். அண்டார்டிகாவின் வட மற்றும் தென் காந்த துருவங்களுக்கு அருகில் இயற்கையில் தோன்றும் அரோராவின் நிறம் என்ன? இளஞ்சிவப்பு பச்சை. வரைபடத்தில் 1 சென்டிமீட்டர் என்பது நிலப்பகுதியில் டேஸ் தூரத்தை குறிக்கின்றது. 1 கிலோமீட்டர். ஏதென்ஸ் நகரில் மக்களாட்சி எத்தனை ஆண்டுகள் நீடித்தது? 200 ஆண்டுகள். சீனாவின் கன்பூசியஸ், ஈரானின் ஜொராஸ்டர், இந்தியாவின் மகாவீரர், புத்தர் ஆகியோர் எக்காலத்தில் புகழ் பெற்றனர்? பொது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டு. எகிப்திய நாகரிகம் பற்றிய கூற்றில் தவறானது எது? இதுல சரியானதை மட்டும் நான் படிக்கிறேன், தவறானதை லாஸ்டா சொல்றேன். பிரமிடுகளும் அவற்றின் வடிவமைப்பும் அவர்களது நில அளவை மற்றும் கணித திறன்களை வெளிப்படுத்துகின்றன. எகிப்தியருடைய நாகரிகம், பிரமிடுகளும் அவற்றின் வடிவமைப்பும் அவர்களது நில அளவை மற்றும் கணித திறன்களை வெளிப்படுத்துகின்றன. ஹைரோகிளிபிக்ஸ் எழுத்து முறை அவர்களின் குறியீடுகளை பயன்படுத்தும் திறனை காட்டுகின்றன. மம்மிகளும் இறந்த உடல்களை பாதுகாப்பதும் மற்றொரு முக்கியமான பங்களிப்பாகும். இதில் தவறானது ஆப்ஷன் ஏ. கலவரம், மீட்பு, கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துதல் மற்றும் நிவாரண நடவடிக்கை போன்றவற்றை கட்டுப்படுத்தும் படை எது? மத்திய ரிசர்வ் காவல் படை. 1916ஆம் ஆண்டு முதலாவது தன்னாட்சி இயக்கத்தை நிறுவியவர் யார்? பால கங்காதர திலகர். இந்தியாவின் மொத்த உணவு பயிர் உற்பத்தியில் கோதுமையின் பங்கு எவ்வளவு? 54%. லட்சத்தீவு, மினிகாய் மற்றும் அமினித்தீவு கூட்டங்கள் எந்த ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்படுகிறது? 1973. செனட்டர்களும் கான்சல்களும் யாருடைய நலன்களை பாதுகாத்தனர்? நிலப்பிரபுக்கள். பூனா ஒப்பந்தம் காந்தியடிகள் மற்றும் டேஸ் என்பவருக்கும் இடையே ஏற்பட்டது? அம்பேத்கருக்கும். கீழ்கண்ட எந்த புதிய உலக குழுக்களில் இந்தியா இணைந்துள்ளது? G20, IBSA, பிரிக்ஸ் இவை அனைத்தும். ஒபக் அமைப்பின் இலச்சினை எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டது? 1969.